Hello friends, welcome back to my channel Kritika's Academy. So Indian polity la last நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது historical background அப்படிங்கற பேசிஸ்ல நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதனுடைய கண்டினியூஷனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தான் என்ன அப்படினா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சோ இந்திய அரசியல் அமைப்பு அந்த சட்டம் அப்படின்றது வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதனுடைய அந்த மேக்கிங் ப்ராசஸ் தான். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு நாள்ல டிராஃப்ட் பண்ணி ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணப்படல. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அதுல நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்காகவே அமைக்கப்பட்டது தான் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது. ஸோ அந்த அசம்பிளி அப்படின்றது வந்து எப்படி உருவாச்சு, என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றத அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரியான எல்லா டாபிக்ஸையும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்ட் அப்படின்றது வந்து யார் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1934ல the idea of a constituent assembly for India, இந்தியாக்காக கான்ஸ்டிடியூவன்ட் செப்பரேட் அசம்பிளி அப்படின்றது ஒண்ணு வேணும் அப்படின்ற தாட்டை வந்து முதல்ல முன் வச்சது யார் அப்படின்னா M.N. ராய் அப்படின்றவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ M.N. ராய் அப்படின்றவர் தான் 1934ல ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. ஹூ வாஸ் அ பயோனியர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா. 1935ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து 1885லயே வந்து உருவாக்கப்பட்டுருச்சு. முஸ்லிம் லீக் அப்படின்றது வந்து 1906ல ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது 1935ல, அதாவது அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபீஷியலா இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா டிமாண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இன் 1938ல ஆன் பிஹாஃப் ஆஃப் ஐஎன்சிக்கு பதிலா ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் என்ன டிக்ளேர் பண்றாருன்னா ஃப்ரீ இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து தேவை. இந்த கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்த அரசியல் அமைப்பு அப்படின்றத வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு அதை வந்து டெவலப் பண்றதுக்கு வெளி ஆட்கள் அப்படின்றவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது வேணும். அந்த அசம்பிளியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பேசிஸ் ஆன் அடல்ட் பிரான்ச்சைஸ், ஸோ எலெக்ஷன் மெத்தட் முறைப்படி வந்து அந்த மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டிமாண்ட், அதாவது இவர் வைக்கக்கூடிய இந்த டிமாண்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஃபைனலா அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இதான் என்ன சொல்றாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்றாங்க 1940ல. ஸோ இந்த மாதிரியான இயர் அண்ட் இந்த ஆகஸ்ட் ஆஃபர், அதே மாதிரி காந்தி இர்வின் பேக்ட், சால்ட் சத்தியாகிரகா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை வந்து கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னா என்னன்னே தெரியாம ஆகஸ்ட் ஆஃபர்னா 1940 அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்றது தான் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்றோம். 1940ல வந்து அக்செப்ட் பண்றாங்க. 1942ல அவங்களுடைய கேபினட் உடைய மெம்பரான சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்றவங்களை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. எதுக்காக அப்படின்னா இரண்டாம் உலக போர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா அப்படின்றது வந்து இண்டிபெண்டான கான்ஸ்டிடியூஷனோட செயல்படும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கான இந்த டிராஃப்ட் ப்ரொபோசலை வந்து இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து எடுத்துட்டு வர்றாரு. இவர் யாரால அனுப்பப்படுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டால இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்படுறாரு. இவங்க வந்து கேபினட் உடைய ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இவர் அனுப்பப்பட்ட வருஷம் அப்படின்னா 1942 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு வார் 2 அப்படின்றது 1945ல தான் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கான இந்த டிராஃப்ட் ப்ரொபோசலை வந்து இவர் வந்து எடுத்துட்டு வர்றாரு. இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசலை வந்து முஸ்லிம் லீக் பார்ட்டி வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியா அப்படின்றது ரெண்டு அட்டானமஸ் ஸ்டேட்ஸ். அட்டானமஸ்னா ஆல்ரெடி சொன்னேன், இண்டிபெண்டாக சுயேட்சையாக வந்து செயல்படக்கூடியது. ஸோ டிபெண்டா இல்லாம இண்டிபெண்டா இருக்கிறது தான் அட்டானமஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு அட்டானமஸ் ஸ்டேட்ஸா இருக்கணும். அந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்க்குமே ரெண்டு செப்பரேட் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிஸ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முன் வைக்கிறாங்க. அதனால அவருடைய ப்ரொபோசல் அப்படின்றது ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஃபைனலி கேபினட் மிஷன் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. இந்த கேபினட் மிஷன் அப்படின்றது வந்து ரெண்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிஸ் அப்படின்றதனுடைய ஐடியாவை வந்து ரிஜெக்ட் பண்ணாலுமே மோர் ஆர் லெஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முஸ்லீம் லீக் பார்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண
ட்ரை பண்ணி அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுறாங்க. சோ இப்படிதான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு வந்து உருவாகுறதுக்கு காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றதுல இருந்து அந்த மெம்பர்ஸ் உடைய கம்போசிஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரக்சர் அல்லது அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கலவை, மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து எந்த மாதிரி கலவையா இருந்தாங்க அப்படின்றது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது நவம்பர் 1946 வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்படுது. இந்த கேபினட் மிஷன் பிளான் சொன்ன அந்த ஸ்கீம் படி ஃபார்முலேட் பண்றாங்க. இந்த அவங்க சொன்ன அந்த ஸ்கீமினுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய மொத்த ஸ்ட்ரென்த் வந்து 389 இருக்கணும் அப்படின்றது. இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு நம்பர் கவுண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. மொத்த ஸ்ட்ரென்த் வந்து 389. இந்த 389ல 296 சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து அலாட் பண்ணணும். அதாவது பிரிட்டிஷ் வந்து அப்போ இந்தியால வந்து எந்தெந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணாங்களோ அந்த பகுதிக்கான சீட் ரிசர்வேஷன் அப்படின்றது. அண்ட் 93 சீட்ஸ் அப்படின்றது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மொத்த ஸ்ட்ரென்த் 389, அதுல வந்து 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் 93 சீட்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 296, அதாவது இந்த பிரிட்டிஷ் இந்தியால இருக்கக்கூடியதுல 292 வந்து கவர்னருடைய ப்ரொவின்சஸ்ல இருக்கக்கூடிய. சோ 11 வந்து கவர்னர்ஸ் ப்ரொவின்சஸ் அண்ட் 4 சீட் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் கமிஷனர்ஸ் உடைய ப்ரொவின்சஸ் அப்படின்னா மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ ஒவ்வொரு ப்ரொவின்சஸ்க்கும் ஒரு சீட் அப்படின்னு சொல்லி 4 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ்ல 4 சீட்டும் 11 கவர்னருடைய ப்ரொவின்சஸ்ல வந்து 292 சீட்ஸும் வந்து என்ன பண்றாங்கன்னா ரிசர்வேஷன் பண்றாங்க. ஒவ்வொரு ப்ரொவின்ஸும் ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய சீட்ஸ் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன். சோ மக்கள் தொகை அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்க்கும் எவ்வளவு இருக்கோ அது பேஸ் பண்ணி தான். இப்ப நம்மவே வந்து லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய மெம்பர் ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் பாப்புலேஷனா தான் இருக்கும். உத்தரப்பிரதேஷ் அப்படின்றதுனுடைய சீட் அலோகேஷன் அப்படின்றது ஹையஸ்ட் கவுண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் இந்தியாலேயே வந்து மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட்டா வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த ப்ரொவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்போ எவ்வளவு இருந்தாங்களோ அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி சீட் அலாட்மெண்ட் பண்றாங்க. ரஃப்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மில்லியன் பாப்புலேஷன் 1 மில்லியனா 10 lakhs அப்படின்னு தெரியும். சோ ஒவ்வொரு 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட் அப்படின்னு சொல்லி அலாட் பண்றாங்க. பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸ்க்கு அலாட் பண்ணக்கூடிய சீட் அப்படின்றது வந்து 3 கம்யூனிட்டிஸா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா முஸ்லிம்ஸ், சீக்ஸ் அண்ட் ஜெனரல் அப்படின்றது. சோ இந்த ஜெனரல் அப்படின்றவங்க வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் சீக்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே ஜெனரல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. சோ இந்த மாதிரியான 3 கம்யூனிட்டிஸா அந்த பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ்ல வந்து சீட் அப்படின்றது வந்து அலாட் பண்றாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் அந்த கம்யூனிட்டியுடைய மெம்பர்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜெனரல் கேடர்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஜெனரல் கேடர்ல இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. முஸ்லிம்ஸ் உடைய கம்யூனிட்டில இருந்து நிக்கிறாங்க அப்படின்னா அந்த முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய மெம்பர்ஸ் தான் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான மெத்தட்ல தான் என்ன பண்ணாங்கன்னா எலெக்ட் பண்ணாங்க. அண்ட் ஓட்டிங் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு தான். வேற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் உடைய ஹெட் யாரோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ பிரசிடென்ட் அப்படின்றவங்க வந்து 12 சீட்ஸ் வந்து நாமினேஷன் பண்றாங்களா அந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் உடைய ஹெட் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நாமினேட் பண்றாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய 296 சீட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சஸ்க்காக அலாட் பண்ணப்பட்ட அந்த 296 சீட்டுக்கான எலெக்ஷன் அப்படின்றது வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1946ல வந்து நடந்துச்சு. ஏன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஹெட் வந்து நாமினேட் பண்றதுனால இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவின்சஸ் எலெக்ஷன் அப்படின்றது ஜூலை டு ஆகஸ்ட் 1946 வந்து நடக்குது. இதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து 208 சீட்ஸும், முஸ்லிம் லீக் அப்படின்றது வந்து 73 சீட்ஸும், அண்ட் சின்ன சின்ன குரூப்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இவங்க எல்லாருமே 15 சீட்டும் என்ன பண்றாங்கன்னா வின் பண்றாங்க. ஹவவர் இந்த 93 சீட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு அலாட் பண்ணது வந்து ஃபில் ஆகல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றத விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த 93 சீட்ஸ் அப்படின்றது வந்து ஃபில் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அசம்பிளி அப்படின்றதுனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சோ அவங்க வந்து என்னென்ன மாதிரியான கம்யூனிட்டி பீப்புளா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், சீக்ஸ், பார்சிஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், இதுல வந்து
எல்லா செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய உமனும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸா வந்து இருந்தாங்க. சோ காமனா சொல்லணும் அப்படின்னா அசம்பிளி அப்படின்றதுல அந்த காலத்துல இந்தியால இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டிஸ், அதாவது ஃபேமஸான பர்சனாலிட்டிஸா இருந்த எல்லாருமே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தாங்க. எக்ஸப்ட் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. சோ இதன் மூலமா என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது வந்து பார்ட்லி எலெக்டடாவும் பார்ட்லி வந்து நாமினேட்டட் பாடியாவும் இருந்திருக்கு. ஹவவர் இந்த எலெக்ஷன் அப்படின்றது வந்து இன்டைரக்டான எலெக்ஷனா தான் இருந்துச்சு. ஸோ பீப்புளால வந்து செலக்ட் பண்ணப்படல, அவங்க இந்த ப்ரொவின்சியல் அசம்பிளிஸுடைய மெம்பர்ஸால என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னா எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றதுடைய ஒர்க்கிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தன்னுடைய முதல் மீட்டிங்கை வந்து டிசம்பர் 9, 1946 வந்து வைக்கிறாங்க. சோ இதுக்கான இந்த அசம்பிளி அப்படின்றதுடைய மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் அப்படின்றது பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ்ல வந்து ஜூலை டு ஆகஸ்ட் 1946 நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் நவம்பர் 1946 வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுக்கப்புறமா அதாவது மெம்பர்ஸ் எல்லாம் ஃபைனல் ஆகி அசம்பிளி அப்படின்றது உருவாகுது. அந்த அசம்பிளி உருவானதுக்கு அப்புறமா முதல் மீட்டிங் வந்து அதுக்கடுத்த மாசமான டிசம்பர் 9, 1946 வந்து நடக்குது. இதுல இந்த முஸ்லீம் லீக் அப்படின்றவங்க வந்து இந்த மீட்டிங் வந்து பாய்காட் பண்றாங்க. அவங்க வந்து செப்பரேட்டா பாகிஸ்தான் அப்படின்ற ஸ்டேட் வந்து வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையிலே இன்சிஸ்ட் பண்றாங்க. சோ அதனால இந்த மீட்டிங் அப்படின்றது வந்து 211 மெம்பர்ஸால மட்டும்தான் அட்டென்ட் பண்ணப்படுது. இந்த மீட்டிங்ல வந்து எல்லாரும் சேர்ந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவரை வந்து இந்த அசம்பிளியினுடைய டெம்பரவரி பிரசிடென்டா வந்து எலெக்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர பிரசிடென்டா வந்து எலெக்ட் பண்றாங்க. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளியா இருந்தது யாரு, டெம்பரவரி பிரசிடென்டா இருந்தது யாருன்னு. சோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. பட் லேட்டரா வந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன பண்றாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பெர்மனன்ட் பிரசிடென்டா வந்து எலெக்ட் பண்றாங்க. சோ வைஸ் பிரசிடென்ட்ஸா இருந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வைஸ் பிரசிடென்ட் H.C. முகர்ஜி அண்ட் V.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்லி 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன். சோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும், நோக்கங்கள் அப்படின்றது. சோ அவங்க வந்து என்ன நோக்கத்தோட இந்த அசம்பிளி அப்படின்றத ஃபார்ம் பண்ணாங்க, அல்லது அவங்க கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து என்ன நோக்கத்தோட ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்றதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றத வந்து டிசம்பர் 13, 1946 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து முன்வைக்கிறாரு. டிசம்பர் 1946 தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த டிசம்பர் 13 அப்படின்ற டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனலுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிலாசபி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது. சோ இதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது வந்து இந்தியா அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்டான சவரியனான ரிபப்ளிக்கான ஒரு கண்ட்ரியா இருக்கிறதுக்கு தேவையான இந்த கவர்னன்ஸை கிரியேட் பண்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணணும். பிரிட்டிஷ் அப்ப இருந்த அந்த டெரிட்டோரிஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த காலத்துல இந்தியன் ஸ்டேட்ஸா இருந்த டெரிட்டோரிஸா இருக்கட்டும், அல்லது அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய டெரிட்டோரியா இருக்கட்டும். டெரிட்டோரி அப்படின்னா எல்லை பகுதிகள் அப்படின்றது. சோ அந்த ஸ்டேட்ஸ் அஸ் வெல் அஸ் வேற ஏதாவது டெரிட்டோரிஸ் வந்து இந்தியாவுடைய அந்த இண்டிபெண்டன்டான சவரீனான கண்ட்ரி உடைய வந்து உள்ள வர்றதுக்கு வந்து வில்லிங்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் அக்செப்ட் பண்ணி இது எல்லாமே வந்து மொத்தமா ஒரே யூனியனா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய டெரிட்டோரிஸ்ல சோ இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் பவுண்டரிஸா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவதா இருக்கட்டும், அங்க இந்திய அந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்தின் படிதான் வந்து என்னன்னா எல்லாமே நடக்கும். அண்ட் ஒவ்வொரு யூனிட்ஸும் அட்டானமஸா இருக்கும். சோ தனித்தனி டெரிட்டோரிஸா இருந்தாலுமே இப்ப இருக்கிறபடி சொல்லணும் அப்படின்னா தனித்தனி ஸ்டேட்ஸா இருந்தாலுமே ஒவ்வொன்றுக்கும் அட்டானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து கொடுக்கப்படும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பவர்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படும். சோ எல்லா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு தேவையான எல்லா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா இருக்கட்டும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்கப்படும். எக்ஸப்ட் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் அப்படின்றது இருக்கும், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்ன இருக்கோ அது தவிர ஒவ்வொன்றும் அட்டானமஸா வந்து செயல்படுறதுக்கு தேவையான அதிகாரங்கள் அப்படின்றது வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு அட்டானமஸ் ஆன ஸ்டேட். அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து என்னது பவர்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் எல்லாமே வந்து யாருக்கு கீழே வராங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வராங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு அதுக்கு வேற பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனி யூனிட்ஸா இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யூனியனா இருக்கு. அண்ட் அதுக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நியமிக்கப்பட்டதை விட வேற. ஸோ அதை தான் இங்க சொல்ல வராங்க. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு தேவையான எல்லா பவர், அத்தாரிட்டி அண்ட் கவர்மெண்ட் உடைய ஆர்கன்ஸ் இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் வந்து டிரைவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா நீதி, ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், ஸோ எல்லாத்துலயுமே சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து கொடுக்கணும். அவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் தாட், அவங்க வந்து சுயமா வந்து திங்க் பண்றதுக்கு, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு, அவங்களுடைய பிலீஃப். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிலீஃப் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபெய்த் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை வந்து வழிபடுவாங்க. ஸோ அந்த பிலீஃப், ஃபெய்த், ஒர்க்ஷிப், வெக்கேஷன், அசோசியேஷன் அப்படின்னா கூட்டமைப்பு அண்ட் ஆக்ஷன், சப்ஜெக்ட் டு லா அண்ட் பப்ளிக் மோராலிட்டி, இது எல்லாமே வந்து எல்லா மக்களுக்கும் இந்தியால வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்கான அந்த செக்யூரிட்டி அப்படின்றது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. இது எல்லாமே வந்து என்னது அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸா வச்சு கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அதே மாதிரி எல்லா மைனாரிட்டிஸ், பேக்வர்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், ஸோ மலைவாழ் மக்கள் அண்ட் அதர் டிப்ரெஸ்ட் அண்ட் பேக்வர்டு கிளாஸஸ், இவங்க எல்லாத்துக்கும் தேவையான சேஃப்கார்ட் அப்படின்றது வந்து பண்ணணும். ஸோ அவங்களுடைய ரைட்ஸ் அப்படின்றது பறிக்கப்படாத மாதிரி அவங்களுக்கு தேவையான அடிக்வேட் சேஃப்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த இந்தியன் ரிபப்ளிகனுடைய டெரிட்டரி இது வந்து ஒற்றுமையா, இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கும், அண்ட் அது லேண்டா இருந்தாலும், சீயா இருந்தாலும், ஏரா இருந்தாலும், எதுலையுமே இந்த டெரிட்டரி உட்பட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் அக்கார்டிங் டு ஜஸ்டிஸ் அண்ட் லா படிதான் வந்து எல்லாமே வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா the land people and land and the landல இருக்கக்கூடிய people அவங்க வந்து உலகத்தினுடைய அமைதி காக்கிறதுக்கும், அதனுடைய ப்ரொமோஷனுக்கும் அண்ட் ஒவ்வொரு மனித குலத்துக்கும், ஒவ்வொரு மேன்கைண்டுடைய வெல்ஃபேருக்காகவும் சிந்திக்கணும், அதற்காக செயல்படணும் அப்படின்றது இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ்ஸா வைக்கிறாங்க. இந்த ரெசல்யூஷன், இந்த தீர்மானம் அப்படின்றது வந்து அனானிமஸ்லி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஏத்துக்கிறாங்க. எப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஜான்வரி 22, 1947ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ன்றது டிசம்பர் 13, 1946ல வந்து ஜவஹர்லால் நேருவால முன்வைக்கப்படுது. இது எல்லாருமே ஒருங்கிணைந்து ஜனவரி 22, 1947, அதாவது அதுக்கு அடுத்த மாசம் வந்து என்ன பண்றாங்கன்னா அக்செப்ட் பண்றாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் உடைய மாடிஃபைடு வெர்ஷன் தான் இப்ப நம்ம பிரசன்ட் கான்ஸ்டிடியூஷன் உடைய பிரயாம்பிளா இருக்கு. ஸோ பிரயாம்பிள் அப்படின்னா என்னதுன்னா முகப்புரை அப்படின்றதுதான் பிரயாம்பிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் கான்ஸ்டிடியூஷன் உடைய பிரயாம்பிளா இதனுடைய மாடிஃபைடு வெர்ஷன் அப்படின்றது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பெர்ஃபார்ம் பண்ண வேற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதாவது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து அவங்க ஃப்ரேம் பண்றதை தவிர வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காமன்வெல்த் அப்படின்றதுல வந்து இந்தியாவினுடைய மெம்பர்ஷிப் வந்து ராட்டிஃபை பண்றாங்க. ஸோ ராட்டிஃபை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உறுதிப்படுத்துறது, ஒரு அப்ரூவல் அல்லது வந்து ஒரு சைனிங் அந்த மாதிரி சொல்லலாம். எப்போ வந்து இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்கன்னா மே 1949ல நேஷனல் பிளாக், அதாவது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி தேசிய கொடி அப்படின்றது வந்து அடாப்ட் பண்றாங்க ஜூலை 22, 1947ல. ஸோ நம்ம பார்த்தோம் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு மனமா ஜனவரி 22, 1947ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஜூலை 22, 1947ல நேஷனல் பிளாக் அப்படின்றத அடாப்ட் பண்றாங்க. நேஷனல் ஆந்தம் அப்படின்றத வந்து ஜனவரி 24, 1950ல வந்து என்ன பண்றாங்கன்னா அடாப்ட் பண்றாங்க. ஸோ நேஷனல் பிளாக் அப்படின்றது முன்னாடியே வந்து தேர்வு செய்யப்பட்டுருச்சு. வேற நேஷனல் ஆந்தம் அப்படின்றது வந்து ரிபப்ளிக் டே அப்படின்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அடாப்ட் பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நாள்ல நேஷனல் சாங் அப்படின்றதையும் அடாப்ட் பண்றாங்க.
ஸோ நேஷனல் ஆந்தமும் நேஷனல் சாங்கும் ஒண்ணு கிடையாது. நேஷனல் ஆந்தம் அப்படின்றது வேற, நேஷனல் சாங் அப்படின்றது வேற. நேஷனல் ஆந்தம் அப்படின்றது வந்து ஜனகணமன. ஸோ இது வந்து ரவீந்திரநாத் தாகூர்னால எழுதப்பட்டது. ஒரிஜினலி வந்து இதை வந்து பெங்காலில தான் அவர் எழுதினாரு. ஸோ அதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. அந்த பெங்காலில அவர் எழுதின அந்த நேஷனல் ஆந்தத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா பரோத்தோ பாக்யோ பிதாத்தா அப்படின்னு சொல்றது. இதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஒகாபுலரிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி அவர் எழுதின மொத்த போயம் மொத்த சாங்கையுமே வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அவர் எழுதினதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, அவருடைய போயத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும்தான் நம்ம வந்து நேஷனல் ஆந்தமா வந்து வச்சிருக்கோம். நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்றது நம்மளுடைய நேஷனல் சாங். ஸோ நேஷனல் ஆந்தம் அப்படின்றது வந்து ஜனகணமன அப்படின்றது தெரியும். அதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் வந்து கம்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னா பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைட்ல இன்க்ளூட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து என்னதுன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இயர் மட்டும்தான் முன்னாடி கேட்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா இயர், மந்த் அண்ட் தென் டேட்டோட கேக்குறாங்க. ஸோ நேஷனல் பிளாக் அப்படின்னா எந்த மாசம் எந்த நாள் எந்த வருஷம் அடாப்ட் பண்ணாங்க. நேஷனல் ஆந்தம் அப்படின்றது எந்த மாசம் எந்த நாள் எந்த வருஷம் அடாப்ட் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து கிளியரா படிச்சு வச்சுக்கணும். நேஷனல் ஆந்தம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ஞாபகத்துக்கு வரணும். நேஷனல் சாங் அப்படின்னா பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி வந்து ஞாபகத்துக்கு வரணும். இது இரண்டுமே ஜனவரி 24, 1950 தான் அடாப்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை இந்தியாவினுடைய முதல் பிரசிடென்ட் குடியரசு தலைவரா வந்து என்ன பண்றாங்கன்னா அதே நாள்ல எலெக்ட் பண்றாங்க, Jan 24, 1950. ஸோ இந்த ஒரே நாள்ல வந்து 3 விஷயங்கள் வந்து இவங்க பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு நேஷனல் ஆந்தம், ஒன்னு நேஷனல் சாங், அண்ட் தென் வந்து என்னன்னா பிரசிடென்ட் உடைய எலெக்ஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு இடையிலேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 செஷன்ஸ் வந்து கூடியிருக்காங்க. 11 மீட்டிங்ஸ் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. எத்தனை நாட்கணக்குல அப்படின்னு பார்த்தோம்னா 2 years 11 months and 18 days. ரொம்ப 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 முக்கியமானது. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் மேக்கர்ஸ், அதாவது இந்த அரசியல் அமைப்பை வந்து மேக் பண்றவங்க தான் கான்ஸ்டிடியூன்ட் மேக்கர்ஸ் சொல்றோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களுடைய அரசியல் அமைப்புன்றது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கோ த்ரூ பண்ணி தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இந்த டிராஃப்ட், அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து டிராஃப்ட் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 114 நாட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத மேக் பண்றதுக்கு இவங்க செலவு பண்ண டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படின்னா ₹64 lakhs. இதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஜனவரி 24, 1950 தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய ஃபைனல் செஷன். ஸோ அன்னைக்குதான் பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. நேஷனல் ஆந்தம் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. நேஷனல் சாங் அப்படின்றத வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இதோட முடியல, அந்த ஃபைனல் செஷனோட முடியல. ஜனவரி 26, 1950 இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா நியூ பார்லிமெண்ட், புது பார்லிமெண்ட் அப்படின்றது பாராளுமன்றம் அப்படின்றது வந்து முதலாவது ஜெனரல் எலெக்ஷன்ஸ், அதாவது 1951 to 52 தான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த எலெக்ஷன்ஸ் நடந்து அந்த பார்லிமெண்ட்ல வந்து பீப்புள் வந்து ஃபில் பண்ற வரைக்கும் இந்தியாவினுடைய ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் மெம்பர்ஸா இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா செயல்பட்டிருக்காங்க. ஸோ ஜனவரி 26, 1950 இருந்து ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்கிற வரைக்கும் இவங்க வந்து ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவா என்ன பண்ணிருக்காங்கன்னா செயல்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து எப்படி மேக் பண்ணாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றதுக்கான டிமாண்டை யார் வச்சா, எப்படி அது மேக் பண்ணப்பட்டுச்சு, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றது என்னென்ன, யார் யார் என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க, அது எப்படி வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றதுனுடைய கம்போசிஷன் வந்து இருந்துச்சு, எலெக்ஷன் மெத்தட்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனுடைய கண்டினியூஷனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இவங்களுடைய கமிட்டிஸ் என்னென்ன கமிட்டிஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு, அவங்களுடைய சேலஞ்சஸ் என்னென்ன, அவங்களுடைய கிரிட்டிசிசம் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போஸ்ட் பண்றேன். Thank you so much all for watching. See you all in other session. Until then, take care and bye bye.